ஆனால் அவன் நம்மளோட எம்எஸ் தோனி வந்துட்டு அடிக்கவே மாட்டேங்கிறாரு. இதுதான் ஏதோ அடிச்சிருக்காரு. இது பிடிச்சிருந்தா அவுட்டு. ஆனால் நம்ம ரித்திக் பையன் வந்துட்டு பிடிக்க மாட்டாரு. இவங்க என்னதான் விளையாடுறாங்க, இது கிரிக்கெட்டா இல்லை காமெடி மேட்சானே தெரில. அப்படி போயிட்டு இருக்குது. இது லக்ஷன் அடிக்க போறாராமா, பால் வருதாமா. இப்போ லக்ஷன் அவர் பாருங்க எப்படி விட்டாரு பார்த்தீங்களா. அதுதான் நம்மளோட லக்ஷனு. நம்மளோட எம்எஸ் தோனி இப்படி பண்ணுறாரு. அப்போ நம்மளோட விராட் கோலி எப்படி பண்ணுறாருன்னே தெரியல. இவங்களோட ஒரே கூத்தா போகுது. இங்கே பாருங்க, அவன் பாலை எங்கே வெற்றி போகிறான். வீடு இங்கே இருக்குது, பாலை பாருங்க எவ்வளோ தூரம் போட்டான். டேய் நான் வீடியோவே எடுக்கிறதுக்குள்ளே இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. ஷோ ஆண்டவா, இவங்க பண்ணுறதே எனக்கு ஒன்று ஏதோ ரகலமாக இருக்குது. இது என்ன கிரிக்கெட் மேட்சா இல்லை என்ன மேட்ச்சுன்னே தெரில. அந்த மாதிரி இவங்க விளையாடிட்டு இருக்காங்க. நம்மளோட ரித்திக்கோட மைண்ட் வாய்ஸை பார்ப்போமா. ரொம்ப காமெடியான வீடியோன்னு நினைக்கிறேன். மூஞ்சி பிஞ்சிருமாமா. வரவே மாட்டேங்கிறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம பவுலிங் போடலாம். இதுக்கு அடுத்து அங்கே போயிடுச்சுங்க பால். அங்கே போயிடுச்சு பால். ரன் அவுட் ஆறாமா. ஏங்க இவன் 15 பால் போட்டாங்க. 15 பால் இப்போதாங்க 2 ரன் போடுறான். அவுட்டுங்க. பவுலரே இப்படி பண்றாரு. ஓகே, இப்போ நான் தான் வந்துட்டு பவுலிங் போட போறேன். இந்த ரித்திக் கிட்ட நான் 2 பால் போடுறேன் அப்படின்னா விடவே மாட்டேங்கிறாங்க. அவனே தான் போடுவானாமா. நான் வந்துட்டு கேமராவை ஹேண்டில் பண்ணிட்டு பாலும் போடணும். ஸோ வந்துட்டு நானே வந்துட்டு இந்த ஓவர் நான் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம பவுலிங் போட ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட இதில் இது ஃபர்ஸ்ட் பால். இங்கே பாருங்க, இவன் காரில் தான் அடிக்கிறான். என்னையோட ஒரே இம்சையாக போச்சுங்க இவங்களோட. நான் தான் பாவம் போய் எடுத்துகிட்டு வந்து இருக்குது. எங்கள் அம்மா செருப்பு வேற தெரியாமல் போட்டு வந்துட்டேன்.